வணக்கம், இது உங்கள் வேல்செக் சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்இடி டிவி, லேப்டாப் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் வெயில் காலம் வந்துருச்சு. புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஏர் கூலர். மேக்ஸிமம் ஏர் கூலர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல தண்ணி நீங்களாக ஊற்றி அந்த இடத்த வந்து நீங்கள் வேணும்னா அதே இடத்துல வச்சுக்கணும், இல்லைனா மூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இல்லைனா சில டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் இருக்கும், 2 அடி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றணும். அதேமாதிரி அதை சக் பண்ணி எடுக்கிறதுக்கு அதை சாய்க்கணும், தூக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ ஏர் கூலரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்லேருந்து 5 டேஸ், ஒரு 5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து தண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து அதை வந்து எவாபரேட் ஆகாது, உள்ள சைக்கிளிங் மட்டும்தான் ஆகும். அப்படின்றப்ப ஒரு 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தண்ணியோட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணுறதோ இல்லை எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்கும். ஏர் கூலர் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் அடுத்த ஸ்டெப்ஸ் ஏசி போயிடுவாங்க. பட் இது ஒரு ஏர் கூலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட். பட் இது சிம்போனியில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த ஒரு பிராண்ட்லேயும் கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டுலேயே வந்து இவங்க மட்டும் தான் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்போனி மட்டும். ஒரு வால் மவுண்டட் ஏர் கூலர். ஆக்சுவலாக இது நார்மலாக உங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறீங்களே அந்த மாதிரி ஒரு ஏசி மாதிரியே ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் கூலர் இது சிம்போனியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாடல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த மாடலை பொறுத்தவரை ரொம்ப வந்து ஒரு பக்காவாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும் அப்படின்றது வந்து தண்ணி ஊற்றணுன்ற தேவை கிடையாது. எப்படின்னா இது ஜஸ்ட் உங்களோட வீட்டில் இருக்க டேப்பில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ, ஏர் கூலர் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர் வந்து வாட்டர் வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். அது ஒரு ஆப்ஷன். இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் எல்லாம் இல்லை, சும்மா நாங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ணுறோம், எங்கள் வீட்டில் டேப்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு மேஜிக் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேஜிக் ஃபில்டர் என்ன செய்யும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணியை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வேணால் அந்த மேஜிக் ஃபில்டர் சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும், டியூப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூப் எப்போவுமே கீழே இருக்க மாதிரி இருக்காது. உங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு ஏசி மாட்டினா எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் தான் இருக்கும். இப்போ உங்கள் கெஸ்ட்டில் யாரும் வந்தாங்க கேட்டாலுமே இது என்ன ஏர் கூலரா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு செட்டப்ஸில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஏர் கூலர் தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ ப்ளஸ் உள்ளே என்னென்ன மாதிரி இருக்குது ப்ளஸ் அன்பாக்சிங் எல்லாம் தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டோம், என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல தெர்மோகூல்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு கார்னர். நான் ஜஸ்ட்டு அப்படியே இது வந்து மொத்தமாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வெளியே எடுக்கிறேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கள். பிடிச்சிட்டு எனக்கு அப்படியே சும்மா இப்படி இவங்களுக்கு இந்த சைடு பிடிங்க. இதை எடுத்து விட்ருங்க, ஒரே நிமிஷம். எடுத்துலாம் அந்த சைடில் வச்சு சாரி கீழே வச்சு சைடில். இதோட எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலாக என்னென்னா எந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 சைடு தெர்மோகூல் கொடுத்துருக்காங்க. இப்போ தெர்மோகூல் ரிமூவ் பண்ணுறேன். இதோட டிவைஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இதோட பேக் எண்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நான் சொன்ன மேஜிக் ஃபில்டர் அப்படின்றது இந்த டியூப் தான். இந்த டியூப்பை கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தண்ணியை சக் பண்ணி இழுக்கும். எப்படின்ட்டு காமிக்கிறேன். அதை எடுத்துருங்க. இதான் அந்த மேஜிக் ஃபில்டர்ன்றது. ஜஸ்ட்டு எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் தண்ணி சக் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க ஏர் ஃபில்டர். இப்போ நம்ம வந்து வாலில் வந்து இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம்.
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஆங்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, 2 சைட்லேயும் லாக் பண்ணுற மாதிரி. அதோட திங்ஸ் எல்லாமே இதோட சைடில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மேஜிக் ஃபில்ட்ரு. அந்த மேஜிக் ஃபில்டரோட பைப்பு. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வாட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக் பண்ணி மேலே எடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாட்டர் டேங்க்லேருந்து வர டியூப்ஸு. வாட்டர் டேங்க்லேருந்து டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது வந்து இதான் வால் மவுண்டிங் ஸ்டாண்டு. நீங்கள் அந்த வால் மவுண்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இதை வந்து 2 சைடில் வால் மவுண்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி உங்கள் வீட்டில் ஒரு ஏசி மாதிரியே இருக்கும். இதோட ஃப்ரண்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் மாட்டினோம் அப்படின்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஏசி மாட்டுற மாதிரி தான் ஃபீல் இருக்குமோ எழுசி, நீ ஏர் கூலர் அந்த மாதிரியே இருக்காது. இதோட ஏர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஏர் வந்து ஒரு 20 ஃபீட் 20 அடி அளவுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். நீங்கள் லைவாக டெமோ பார்க்கணுனாலும் தாராளமாக நம்ம ஆஃபீஸில் வந்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி லைவ் டெமோ காமிக்கலாம். இப்போ ஏன்னா பிரிச்சுட்டு டெமோ காமிக்க முடியாது, ஏன்னா வாட்டர் லைன்லாம் கொடுக்கணும் அப்படின்றக்காக. அதே மாதிரி இது நார்மல் ஃபில்ட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து அந்த ஸ்மெல்லிங் அந்த மாதிரி இது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் நிறையா ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா ஆக்சுவலாக ஐப்பூர் டெக்னாலஜி, அந்த ஸ்மெல்லிங் அந்த மாதிரி எதாவது வராமல் வித் மல்டி ஸ்டேஜ் ஏர் ப்யூரிஃபிகேஷன். 2-3 ஸ்டேஜில் வந்து அந்த ஏரை வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்ண மாதிரி வரும். ப்ளஸ் வந்து பாக்டீரியா ஃபில்டர், நீ இந்த பூச்சி அந்த மாதிரி எதுவும் இந்த இதுக்கு கிட்ட வராமல் இருக்க மாதிரி அதுக்கு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்மெல் ஃபில்ட்ரு, நம்ம அந்த ஸ்மெல் வந்து எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து டஸ்ட்டு, நீங்கள் உள்ளே வந்து டஸ்ட்டு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிற அளவுக்கு ஃபில்ட்ரு. எது மாதிரினா இப்போ ஜஸ்ட் இது வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி மட்டும்தான் ஓப்பன் ஆகி ஏர் வரும். சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ்ட் ஆகி எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ளே போகாத மாதிரி இருக்கும். அடுத்து அலர்ஜி ஃபில்ட்ரு. நார்மலாக வந்து நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏர் கூலர் யூஸ் பண்ணுறது சேராது. அந்த வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஏர் கூலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனிங் சிம்போனியில் க்ளவுடுன்ற மாடல். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த மாதிரி வால் மவுண்டோட போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து நோ அவுட்டோர் யூனிட். நார்மலாக வந்து ஏஜிக்குன்னா ஒரு அவுட்டோர் யூனிட் யூஸ் பண்ணுவோம். இதில் அவுட்டோர் யூனிட் இல்லாமல் ஒரு இன்டோர் யூனிட்டில் சூப்பராக ஒரு ஏசி ஃபீலிங்கில் ஒரு ஏர் கூலர் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 13,000 இருக்கும். நம்மளோட ஆஃபர் ப்ரைஸாக 10,500க்கு பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக ஸ்டாக் மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. மினிமம் ஒரு 10 to 20 நம்பர்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த வெயில் டயத்தில் வேணுன்றவங்க தாராளமாக நம்ம வேல்சிவியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வேல்சிவி எங்கே இருக்குன்னா மதுரையில் பழங்கானத்தத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம எல்இடி டிவி மட்டும் இல்லாமல் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் பண்ணுறோம். ஏஜியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், எல்ஜி இந்த பிராண்ட்லாம் இருக்குது. வேணுன்றவங்க ஜஸ்ட் என்கொயரி கேட்டிங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடலோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் ஷோரூமில் கிடைக்கிற ப்ரைஸை விட மினிமம் ஒரு 500,000 ருபீஸ் கம்மியாகவே நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் இது எல்லாத்துக்குமே நம்ம பஜாஜ் ஃபினான்ஸில் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யாராவது தவணை முறையில் வாங்கணும், இல்லை ஆல்ரெடி நான் பஜாஜ் கார்டு வச்சுருக்கேன்னா நீ ஈஸியாக வந்து பஜாஜ்லேயும் நம்மகிட்ட பஜாஜோட டைப் இருக்குது, பஜாஜ்லேயும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.